வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அடுத்த தேர்தலுக்கு தயாராகும் அதிமுக கட்சி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் நிலவி வரும் ஒரு பிரச்சனையே என்னன்னா, அதிமுக தலைமை மாற்றணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடித்து வந்து பார்த்திங்கன்னா 10 தோல்வியை வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கிறாராம் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. அதாவது கதி கலங்கத்தில் அதிமுக தொண்டர்கள் இருந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அந்த கட்சி தொண்டர்கள் இடையே பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என அடுத்தடுத்து அடி சறுக்குவதால் அதிமுக நிர்வாகிகள் மத்தியிலேயே பெரும் குழப்பமும் நிலவி வருகிறது என்றே கூறப்படுகிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி, அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சசிகலா ஆதரவில் முதலமைச்சராக ஆக்கப்பட்ட பழனிசாமி சசிகலா சிறைக்கு சென்றதும் அவரையும் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட டிடிவி தினகரன் உள்ளிட்ட அவரையும் குடும்பத்தினரையும் அக்கட்சியை விட்டே தூக்கிவிட்டார். பின்னர் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருந்த பன்னீர்செல்வம், மூத்த நிர்வாகிகளான வைத்தியலிங்கம், கிருஷ்ணன், மனோஜ் பாண்டியன், வெள்ளடி மண்டி நடராஜன் உள்ளிட்டோரை கட்சியை விட்டு பொதுக்குழு மூலமாக நீக்கி எடப்பாடி பழனிசாமி தன்னை அதிமுக பொதுச் செயலாளராக ஆக்கி கொண்டது அனைவருக்கும் தெரியும். ஆனால் தன்னை அதிமுகவின் தனிப்பெரும் தலைவராக ஆக்கி கொள்வதற்காக உட்கட்சியில் அவரது எடுத்த அரசியல் முயற்சிகளில் பாதியை கால அரசியல் வந்து பார்த்திங்கன்னா செய்யவில்லை என்பது கூறப்படுகிறது. கள அரசியல் அவர் செய்யலை. தேர்தலில் அரசியல் செயல்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி காட்டவில்லை என்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் புகைச்சலை எழுப்பியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சாதாரணமாக இந்த சலசலப்புகள் அதிமுகவில் ஏற்படவில்லை, அதற்கு காரணம் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சந்தித்த 8 தேர்தல்களிலும் தோல்வியே அவருக்கு பரிசாக கிடைத்துள்ளது. எத்தனை கூட்டங்கள் போட்டாலும், எத்தனை முறை எச்சரிக்கை விடுத்தாலும் அவரது ஆணையை கட்சி நிர்வாகிகள் பெரிதாக ஏற்று கொள்ளாதது ஜெயலலிதா, சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்று எடப்பாடி மீது நிர்வாகிகள் பயம் இல்லாதது இப்படி தோல்விக்கு காரணம் என தொண்டர்களும் புலம்ப தொடங்கிவிட்டார்களாம். மேலும் எடப்பாடி பழனிசாமியால் தோல்விகள், அதாவது முதலில் ஆர்கே நகர் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் கடந்த கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதன் சுயேட்சை வேட்பாளராக டிடிவி தினகரனை எதிர்த்து போட்டியிட்டார். ஆனால் மதுசூதனுக்கு தோல்வியே மிஞ்சியது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் டிடிவி தினகரன் பெரும் வாரியாக வெற்றியை பெற்றார். இரண்டாவதாக அதிமுகவிலிருந்து தினகரன் அணிக்கு சென்ற அதிமுக எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்த வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. அந்த தொகுதிகள் உள்ளிட்ட 22 சட்டசபை தொகுதிகளுக்கு அதிமுக ஆட்சி கால கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த நேரத்திலேயே தேர்தல் நடைபெற்றது. அதிலும் எதிர்க்கட்சியாக இருந்த திமுக 13 தொகுதிகளில் வென்ற நிலையில் ஆளுங்கட்சியாக அதிமுக 9 தொகுதிகளை மட்டுமே வெற்றி பெற்றது. மேலும் மூன்றாவதாக அதே நேரத்தில் நடைபெற்ற 2019 மக்களவைத் தேர்தலில் கூட ஓபிஎஸ், மானாரா ரவீந்திரநாத் மட்டுமே அதிமுக சார்பில் தேனியில் வெற்றி பெற்றார்கள். ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்தபோது 38 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி கோட்டை விட்டது. எதிர்க்கட்சியாக இருந்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்கள் 38 இடங்களிலும் வெற்றி பெற்றனர். நாலாவதாக அதே ஆண்டில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுக வேட்பாளர்கள் பெரியதாக வந்து சோக்கவில்லை, அதாவது பெரியதாக அவர்கள் வந்து வெற்றியை பெறவில்லை என்பது கூறப்படுகிறது. பின்னர் 5வது
பின்னர் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்த அதிமுக திமுகவிடம் தோல்வியுற்று 10 வருடங்களுக்கு பிறகு ஆட்சியை பறிகொடுத்தது. 6வது சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து நடைபெற்ற 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் பெரிய அளவில் அதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை. 7வது திமுக ஆட்சியில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலால் அதிமுக தோல்வியை அடைந்தது. 8வது ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு 2022ஆம் ஆண்டு கட்சியின் பொதுச் செயலாளராகவே ஆகியை தனிப்பெரும்பான்மை தலைவராக உருவெடுத்த எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளரை நிறுத்தினார். ஆனால் 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் எடப்பாடி பழனிசாமி நிறுத்திய வேட்பாளர் தோல்வியை அடைந்தார். 9வது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பெரிய கட்சிகள் கூட்டணி அமைக்கும் என்று நம்பிக்கை கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி பாமக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலம் தூண்டில் போட்டு பார்த்தார். ஆனால் அவரது முயற்சிகள் எதுவும் கை கூடவில்லை. ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ், சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கூட எடப்பாடி பழனிசாமியோடு கைகோர்க்க விரும்பவில்லை. ஆனால் புதிய பாரதம் உள்ளிட்ட உதிரி கட்சிகள் தலைவர்களை தேடி சென்று அதிமுக தலைவர்கள் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் மேலும் இறுதியாக தேமுதிக மட்டுமே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக பாஜக அழைப்பு விடுத்து அதிமுகவோடு கூட்டணி என்று அறிவித்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டது. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியை கூட அதிமுக வெற்றி பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 10வதாக நாடாளுமன்ற தேர்தலையொட்டி விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கு நடத்தப்பட்ட இடைத்தேர்தலிலும் அதிமுக வேட்பாளர் ராணி வெறும் 5,767 வாக்குகள் மட்டுமே பெற்று 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த தோல்விகளில் தொடர்ந்து அதிமுக தோல்வியுற்று வருவதால் அவரது தலைமையை மீது நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிருப்தியை அடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் கோவையில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிய அண்ணாமலை அதோடு கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவிடம் ஆட்சியை பறிகொடுத்தாலும் கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளையும் கைப்பற்றியது அதிமுக. ஆனால் கோவை மாவட்ட தங்கள் கோட்டை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இந்த முறை அதை கோட்டை விட்டுவிட்டனர் என்றே கூறப்படுகிறது. பாஜக வேட்பாளராக கோவையில் களமிறங்கிய அண்ணாமலை அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை 3வது இடத்திற்கு தள்ளி சுமார் 4,50,132 வாக்குகளை பெற்று 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். பலம் வாய்ந்த முன்னாள் அமைச்சராக அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றி உறுதியாக இருந்ததாகவும் கூறப்பட்ட எஸ்.பி. வேலுமணி சொந்த மாவட்டத்திலேயே அதிமுகவில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதை அதிமுக தொண்டர்களே நம்ப முடியாத திகைத்து வருகிறதாகவும் கூறப்படுகிறது. இதனால மிகவும் ஒரு அதிர்ச்சியில் அதிமுகவினர்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.